5 நிமிஷத்தில் சுவையான மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தான். எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை 5 நிமிஷத்தில் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துகிட்ருக்கேன். இதை நம்ம முழுசாக கட் பண்ணாத தோலோடு அப்படியே முழு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 4 விசில் விட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க. எடுத்து இது போல் கொஞ்சம் கனகனமாக பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா 4 டீஸ்பூன் மிளகாய் தூள். 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 4 டீஸ்பூன் மிளகாய் தூள் கோபுரமாக போட்டுட்ருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், உப்பு தேவையான அளவுக்கு சால்ட்டு. நம்ம கிழங்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நல்லா பைண்டிங்காக தான் இந்த ஆயில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுடைய திட்டம் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே, இப்போ இதை நம்ம ஊற வைக்கவே வேண்டாம். நல்லா இதில் மசாலாவில் ஸ்ப்ரெட் பண்ணி தவாவில் போட்டுக்கலாம். தவா ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் அப்படியே பொறுமையாக போட்டுக்கலாம். கொஞ்சம் முதல்ல சிம்மில் வச்சுட்டு அப்புறமா மீடியத்தில் வச்சுட்டோம்னா நமக்கு நல்லா ஒரு பொன்னிறமாக இதே போலியே ஒன்றா நம்ம உருளைக்கிழங்கு பீஸுகளை நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் போட்டுட்டு கிழங்கை சுற்றியும் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டால் போதுமானது. இப்போ போட்டு 1 நிமிஷம் ஆகிருக்கும். நம்ம திருப்பி விடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். மீடியத்தில் வச்சு நம்ம திருப்பி போடும்போது நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா ரொம்ப செவந்துடும். நிமிஷத்தில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உருளைக்கிழங்கு ஃப்ரை நமக்கு செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை முறுமுறுன்னு சூப்பராக ருசியாக நமக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் கிடச்சிச்சு பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் அருமையாக. சாம்பாருக்கு, ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். டைமும் ரொம்ப அதிகமாக எடுக்காது. 5 மினிட்ஸில் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. பாய், தேங்க்யூ.